அவர் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு இப்ப வந்திருக்கிறாரு. விஜய்க்கு நான் சொன்னதில்ல, அவர் ஒரு பண்ணதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். உண்மைதான்பா, நம்ம நடிகர் விஜய்க்கு தான் நாங்க போடுவோம். விஜய்க்கு தான் முடியும். விஜய்க்கு தான். சரி ஓகே. ஆமா, ஓப்பனா லைவ் ஆடுங்க. ஓகேவா? லைவ் வருமா இது வராதா? வரணும் நீங்க சொல்லுங்கண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அட்டகாசம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்னன்னா, தளபதி அண்ணன் நம்மளுக்கு வந்து இப்போ அரசியலுக்கு வராரு 2026. மக்கள் சப்போர்ட் இருக்குதான் நம்ம வந்து எல்லார்ட்டையும் கேட்போம். வாங்க போலாம். ஹலோ கைஸ், அங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வாங்க நம்ம போலாம். வாங்க. நாங்க அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். இப்ப விஜய் வந்து அரசியல் வரேன்னு சொல்றாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆந்திராவா? சரி சரி, வா அடுத்தது வாங்க போலாம். வா. ஹலோ அண்ணா, நான் அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். ஹலோ அண்ணா, அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். நீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வர 2026, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு ஓட்டு போடுவா. விஜய்க்கா? ஏன்னா ஏன் விஜய் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குங்க. சரி அண்ணா, நம்ம அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். இப்ப வந்து 2026 வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வராரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யாருக்கு இல்லப்பா, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், பாக்கலாம். இல்ல யாருக்கு நீங்க சப்போர்ட்லாம் இல்லப்பா, வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் நல்லது பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட். இப்ப வந்து இது விஜய்க்குன்னு சொல்லிக்கலாமா? அவரு விஜய்க்குன்னு நான் சொன்னதில்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஆட்டோ நிக்கிறேன். ஆட்டோ சரி ஓகேண்ணா. நம்ம அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். இப்ப 2026 வந்து தளபதி வந்து அரசியலுக்கு வர சொல்லிக்கிறாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? வந்தா நல்லது, அவரு வந்து நல்லது செஞ்சாருன்னா கண்டிப்பா சந்தோஷமா மீட் பண்ணுவோம். நாங்க அவரு கூட ஓட்டு போடுறோம். நல்லது செஞ்சா போதும், மக்களுக்கு அடிப்படை தேவைகள் செஞ்சா நல்லா இருக்கும். சரிண்ணா ஓகே. நாங்க வந்து யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். நாங்க அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப 2026 வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர சொல்லிக்கிறாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதான். இல்ல பொதுவா அப்படி சொன்னா எப்படி? இல்ல விஜய் வந்து இப்பதான் புதுசா இது பண்ணிருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு இப்ப வந்திருக்கிறாரு. அது எப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டா நாங்க பாத்துக்கிறோம், அவரை போட்டுக்கிறோம். நாங்களே ஒத்துழைப்போம். யாரு? விஜய்க்கு ஒத்துழைப்பு. சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா நாங்க அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். நீங்க வந்து இப்ப வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர 2026, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யார் வந்தாலும் பண்ணுவோம் ப்ரோ. இல்ல பொதுவா அப்படி சொன்னா எப்படி? விஜய்க்கு பண்ணுவோம். விஜய் ஏன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குன்றது இல்ல, நிறைய இப்போ புதுசா பண்ணிருக்காரு, நிறைய பண்றாரு, அதனால பண்ணுவோம். சரிண்ணா. தேங்க்யூ. சரி ஓகே. ஹலோ அண்ணா, நான் அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். தெரியாதுண்ணே. இல்ல 2026 வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதுவரையும் எம்ஜிஆர் தான் ஓட்ட போட்டுட்டு இருக்கோம். இன்னுமே தான் பாக்கணும். இன்னுமே தான் வேற யாருக்கிட்டும் மாத்தி போட முடியும். ஓட்டா யாருக்கு போடுவீங்க? ஓட்டா அது அப்போ உள்ள முடிவு, இப்ப யாருக்கும் எந்த முடிவும் இல்லை. இப்ப வந்து யாருக்கு போடுற மாதிரி இருக்கு? இப்போ போட்டா நான் சூரியனுக்கு போடுவேன். சரி ஓகே. இல்லைன்னா யாருக்கு போடணும்னு தோணுதோ அப்போ போட்டுக்கிறேன். சரி ஓகே. சரி. ஹலோ அண்ணா, நான் அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறோம். 2026 வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா. வெரி குட். தலை வந்தா நல்லா இருக்கும். தளபதி வந்தா சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க. விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் கண்டிப்பா. விஜய் தான். ஆமா. ஸ்டேஜ்ல பார்த்தா சிறப்பா பண்ணா நல்லா இருக்கும். சிறப்பா பண்ணா இதை விட கொஞ்சம் சிறப்பா பண்ணா நல்லா இருக்கும். அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் வந்தா பெஸ்ட். ஆனா வந்தா நீங்க அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டு அவருக்கு போடுவோம்ப்பா. சரி ஓகே. நீங்களுமா? சரி ஓகே. தேங்க்ஸ். உண்மைதான்பா, நம்ம நடிகர் விஜய்க்கு தான் நாங்க போடுவோம். விஜய்க்கு தான் போடுவீங்க? விஜய்க்கு தான். சரி ஓகே. ஆமா. தேங்க்ஸ். நாங்க அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். 2026 வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்க டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். டிஎம்கே தான் சப்போர்ட். ஆமா.
சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். 2020 வரீங்க? ஆமாண்ணா, அப்படியே சொல்றேன். அட்டகாசம் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் நாங்க. 2026 தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வருவான்னு சொல்லி எங்க தலைவன். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கா, நான் வந்து யாருக்கு ஓட்டு போடுவேன்? எப்படி சொல்ல தெரியுமா, எல்லாருமே நல்லது பண்ணாலதான் சந்தோஷமா இருக்கலாம்பா, அவ்வளவுதான். ஓப்பனா லைவ் ஆடுங்க, ஓகேவா? லைவ் வருமா, இது வராதா? வரணும். நீங்க சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா நல்ல மனுஷனெல்லாம் ஒரு கேரக்டர் நல்லா அந்த மக்களுக்கு வந்து நல்லா இருந்தா சந்தோஷம் தான், அவ்வளவுதான்பா. என்ன பார்த்துக்க அப்படிதான் நானு என்ன சொல்றேன். நீ வந்து போய் கஷ்டப்படுறன்னு வச்சுக்க, கூட வந்து ஹெல்ப் பண்றாங்க பாத்தியா, அந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அவர் வந்து பணம் அதிகமா சம்பாதிச்சிட்டாரு, என்ன அரசியல்ல வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த துட்ல வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாரு அவள மனுஷன். யாரு? விஜய். ஓகேவா? என்ன நல்ல ஒரு மனுஷனால ஒரு கேரக்டர், நல்லது பண்ண சைடு தான். இந்த உலகத்துக்கு யாரு வந்தானாப்பா, நல்லது பண்ண சைடு தான்ப்பா. நானே சொல்ல போறேன், சொல்லி பாக்கலாம். இப்ப விஜய் வந்து நல்ல செய்யலன்னு சொல்றீங்களா, இல்லைன்னு சொல்றீங்களா? வந்தாலும் நல்லா செய்யணும், அவ்வளவுதான். நல்லது செய்யலன்னு சொல்றீங்களா நீங்க? அவர் வீடு வந்து இப்படின்னு வந்து கூட வந்து போயிட்டு போயிடுறாரு. என்ன கதை, ஏது கதை? இல்லை, அப்படி சொல்லி அப்படி நான் சொல்ல விரும்பல. நான் பொதுவாக மக்களோட தான் பேசுறேன். நான் வந்து விஜய் வந்து நிறைய ஹெல்ப் நிறைய பண்ணிக்கிறாரு. சரி, ஓப்பனா கூட்டுமா காமிக்கிட்டோமா, யாருன்னா கஷ்டப்பட சொல்லி காமிக்கிட்டோமா, யாராவது ஓப்பனா வந்து செய்வாரா அவரு, சொல்லு பாக்கலாம். அப்ப செய்யலங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சவனே அவள் தான்பா. நான் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாருண்ணா. ஹெல்ப் பண்ண நீயே சொல்லுப்பா. இப்ப வந்து ஃபுல்லா இப்ப ஸ்டேஜ்ல வந்து எல்லா மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாரும் கொடுத்துனுங்கிறாரு. இப்ப மழை வந்தனாலே வந்து அரிசி பருப்பு எது நீ குடுக்குற? உங்கள்கிட்ட காசு இருக்குதுல்ல, காசு இருக்குதுல, எத்தனை கோடி நீ வச்சிருக்கிற, நீ திடீர்னு வந்து எதுல வந்து இறங்கின? உங்ககிட்ட காசு இப்ப வந்து அவர் வந்து சம்பளம் வந்து 150 கோடினா ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு 150 கோடி. சரி, 150 கோடி அவர் நினைச்சா இந்த அரசியலுக்கே வரவேணான்னு சொல்லி அப்படியே விட்டு போயிடலாம். அவர் வந்து ஏன் வந்து இந்த 2 படத்தோடு முடிச்சுக்கினே நான் வந்து மக்களுக்கு சேவ் பண்றேன் ஏன் சொல்றாரு? மக்களை சேவ் பண்ணம்பா, அப்படி சொல்ல விரும்பல. இந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு அப்ப இல்லையா? ஏன்னா அவரை எங்க நீங்க வர விடுறீங்க? எது கேட்டாலும் குத்தம் இப்ப லியோ படத்துக்கு சொன்னாங்க, லியோ படத்துக்கு வந்து எதுவுமே ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஏன் வைக்கல? என் வீடு எங்க தெரியுமா இருக்குது? இங்கதான் ஆனாதாங்க. என் நம்பர் நோட் பண்ணி, இங்க வீடு. என்ன ஓப்பனா பேசுறேன்பா, கட்டுதான். எப்படி தெரியுமா, நான் சர்வதேச ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கேன்பா. நானு 2 மாசம் குடியாம இருந்தேன். நானு ஆரங்கம் எனக்கே நிறைய பிரச்சனை. என்ன பண்ண சொல்றேன்? என்னால என் ஃபேமிலி கஷ்டம். இவர்கிட்ட காசு 500 பண்ணு. நானு நீ சொல்றிய 150 கோடி, அந்த 150 கோடி 500 பண்ணு. நானு எல்லாத்தையும் குத்துட்டு அமைதியா என்ன பண்ணுவேன்? நானு பட்டு அச்சுன்னு காசிக்கு போடுவேன். நானு இப்ப காசிக்கு போறது பிரச்சனை இல்லைனா, இப்ப நம்ம வந்து அவர் என்ன தப்பு பண்ணாரு? மக்களுக்காக எல்லாத்தையும் நல்லதுதான் பண்ணுங்கிறாரு. அவருக்கு இப்பதான் வராரு அரசியலுக்கு, புதுசா இப்பதான் வராரு. கண்டிப்பா சொல்லுவேன். சரி, நான் ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா, ஓகேண்ணா.